ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் மிக பழைமையான பச்சோட்டு ஆவுடையார் மற்றும் ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. கையில் பச்சை ஓட்டுடன் சிவன் எழுந்தருளியதால் இத்தலத்து இறைவன் பச்சோட்டு ஆவுடையார் என்றும் அம்பாள் ஸ்ரீ பச்சை நாயகி என்னும் பெரியநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய தீபஸ்தம்பம் உள்ள திருக்கோயில் இதுதான். கொடிமரம் வணங்கி வாத்திய மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் கடந்து வந்தால் ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் என்னும் சுயம்பு மூர்த்தியை தரிசனம் செய்யலாம். ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர், ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் என்று 2 சுயம்பு மூர்த்திகள் உள்ள பெரிய சிவஸ்தலமாகும். இந்த கோயிலின் பின்புறம் சிவபெருமான் தனது நகத்தால் கீறி உண்டாக்கிய அற்புதமான சுனை ஒன்று உள்ளது. இந்த தலத்தின் தீர்த்தம் நிகபுஷ்கரணி என்று பெயர் பெற்றது. இது கங்கையைப் போல பெருமையை உடையது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்குள்ள சுனையில் விபூதி நிரம்பிய மண் கலயம் மிதந்து வரும் அற்புதம் நிகழ்கிறதாம். இது சுடாத மண் கலயம், அதாவது பச்சை மண் கலயம் ஆனதால் இந்த சிவன் பச்சை ஓடு உடையார் பச்சோட்டுடையார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மண் கலய விபூதி பிரசாதத்தை சிறிதளவு உட்கொண்டாலும் பூசிக்கொண்டாலும் தீராத வியாதிகள் தீரும் என்பது ஐதீகம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.